லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமாவே நம்ம நிறைய டேபிளில் உட்காந்து வீடியோ பண்ணி பார்த்துருப்பீங்க. சிட்டிங் டேபிள், ஸ்டாண்டிங் டேபிள், ஏன் டைனிங் டேபிளில் கூட உட்காந்து வீடியோ பேசியிருக்கோம். பட் நம்ம ஒரு டெக் சேனல், டேபிள்லையும் டெக் எதிர்பார்க்கறதுல தப்பு இல்லையே. அந்த மாதிரி டெக்னாலஜியோட சேர்ந்த ஒரு மோட்டரைஸ்டு டேபிள் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இதோட விலை 1000-2000 இல்லை, 50,000 ரூபா. டேபிள் 50,000மா? 50,000க்கு இதுல என்னையா இருக்கு? ஆனா அதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிட்டு செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க 3 கேள்விக்கும் பதில் சொல்றேன். காலு, அதுக்கு நடுவில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஃபிட்டிங்கு, வயரு, அந்த ஸ்க்ரூஸ் இருக்குது, நட்டு போல்ட்டெல்லாம் இருக்குது. ஆத்தாடி மொரட்டு வெயிட்டுங்க. உள்ளவே இதுக்குள்ளே தான் மோட்டர் இருக்கும் போல். ஒன்றுமே புரியலை. எந்திரா ஓகே, பக்காவாக அந்த டேபிளை செட் பண்ணியாச்சு. இந்த டேபிள் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். பிளாக் கலர் டேபிள் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஒரே ஒரு விஷயம் என்ன மிஸ் பண்ணோம் அப்படின்னா, இதை ட்ரில் பண்ண வேண்டியிருக்கு. அதை மட்டும் நாளைக்கு காலையில் ட்ரில் பண்ணோம். மிச்சபடி எல்லாம் நல்லா இருக்கு. 50,000 ரூபாய்க்கு இந்த டேபிள்ல என்ன இருக்கு? நீர் எதுக்கு இதை வாங்க? நீர் வேற ஏதாச்சும் இருக்கா? வேற அவன் ஃபீச்சர்ஸ் கேட்குறாயா? ஃபீச்சர்ஸா? ஆக்சுவலாக ரியல் ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த தேவைக்காக தான் இந்த டேபிள் நாங்கள் வாங்கியிருந்தோம். வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்டேன்ல, ஆப் கண்ட்ரோல் இருக்கு. ப்ளூடூத் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்லையும் ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று ட்ரை பண்ணோம் அமேசானில். 42,000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு இங்கெல்லாம் வந்துச்சு. ஆனால் அது ஒரு கம்ப்ளீட் டேமேஜ் ஆன ஒரு பீஸு. ரிட்டர்ன் பண்ணிட்டோம். நாங்களும் அமேசான் மிச்ச வெப்சைட்லையும் தேடினப்போ அந்த அளவுக்குலாம் பெருசாக எதுவும் கிடைக்கல. ரீசெண்டாக பெங்களூர் போயிருந்தோம்ல, அப்போ ஒரு ஷோரூமில் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, தூக்கியாச்சு. காஸ்ட்லி தான், பட் தேவைப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யாருக்கு தேவைப்படும்? இப்போ நம்ம எடிட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ரொம்ப நேரம் உட்காந்தே வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்குலாம் அந்த பிளட் ஃப்ளோலாம் பெருசாக இருக்காது. ஸோ நின்று வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா டேபிள் எலிவேட் பண்ணிட்டு அப்படியே நின்று எடிட் பண்ணிக்கலாம். உட்காந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா உட்காந்து வேலை பார்த்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு செட் ஆகும். பாஸ் சொல்லுங்க. உட்காந்து வேலை பார்த்து குறுக்கெல்லாம் வலிக்குது பாஸ். நைட் ஆனால் காலும் வலிக்குது பாஸ். அப்படியா? அதுக்கு என்ன செய்யலாம்? மார்க்கெட்டில் புதுசாக ஒரு டேபிள் வந்திருக்கான். அந்த டேபிள் வாங்கினோம்னா நின்றுக்கிட்டு வேலை பார்க்கலாமா, உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்கலாமா பாஸ்? ஏன் இந்த படுத்துக்கிட்டு வேலை பார்க்க முடியாதா? அந்த ஆப்ஷன் இருக்கான் பாஸ். ஓ, அதோட விலை எவ்வளோ? 50,000 தான் பாஸ். ஓ, 50,000மா? உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கேன். இனிமேல் வீட்டில் படுத்துக்கிட்டே வேலை பாருங்க. வெளியே போடா முதல்ல. இப்போ நம்மளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் பர்பஸ்க்கு வாங்கியிருக்கோமா. ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னா ஷூட்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லையா? டேபிள் எப்படா? ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? டேபிள் எவ்வளோக்கு வாங்குனீங்க? சூப்பரா இருக்குனே. கீழே போகுது, மேலே வருது, தாராளமா இருக்குது. நீங்க போங்க, நான் வீடியோ எடுத்துட்டு வரேன். கவிதையே தெரியுமா? ஏன்னா தம்பி, வேற ஏதாவது இதை வச்சு பண்ணான்னு ஏதாவது உனக்கு எதாவது ஐடியா இருக்கா? யூஸ் ஆகுனே, அதான் நிறைய யூஸ் ஆகுமா? ரைட். இப்போ இந்த 50,000 ரூபாய்க்கு இந்த டேபிளை வாங்குறப்ப நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. மொதல் விஷயம், கரண்ட் இருந்தால் தான் உட்காரும். ஒர்க் ஆச்சுன்னா கரண்ட் பில் கட்டணும். ஆமாம், அப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் பில் இதுக்கும் சேர்ந்து வரும். இது 2 விஷயம் இருக்கு. உள்ள கொடுத்துருக்க அந்த சின்ன சின்ன வயரில் ஏதாவது ஒன்று போனால் கூட அந்த தனித்தனியாக அந்த பார்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், சர்வீஸ் கஷ்டம். ஸோ அதனால இவ்வளோ ரிஸ்க் பேஸ் பண்ணி எத்தனை பேர் வாங்குவாங்களான்னு தெரில. இப்போ நீங்கள் 50,000 ரூபா அவங்க கையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த டேபிள் வாங்குவீங்களா? 50,000 ரூபா இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவான்னு கேட்டால் நான் பண்ண மாட்டேன். கரெக்ட். நீங்கள் 50,000 ரூபாய்க்கு இந்த டேபிள் வாங்குவீங்களா? எனக்கு பர்பஸ் இருந்தால் வாங்குவேன். இல்லைன்னா நான் இதை வாங்க போகிறேன். குட் பாயிண்ட். உண்மையிலேயே அதான் நானும் சொல்ல வந்தேன். அவங்க பர்பஸ் பொறுத்து இது மோட்டரைஸ்டுலாம் மேனுவலும் இருக்கு. எனக்கு மோட்டரைஸ் தான் வேணும் அப்படின்னா இந்த டெக்னாலஜி காஸ்ட்லி தான். அவ்வளோதாங்க இந்த டேபிள் பற்றி. சரிங்களா? இப்போ இந்த வீடியோ எப்படி முடிக்கிறது? எப்பா அந்த டிவி ஆஃப் பண்ணி விடு.